இன்னும் கொஞ்சம். உன் குரலை கேக்குறப்போ என்னவோ தெரியலம்மா, எனக்கு அழுகையா வருது. படம் எப்படியாச்சும் ஓடணுமா? நான் பட்ட கஷ்டம், அவமானம், இது எல்லாத்துக்கும் ஒரே பரிகாரம், அது ஒண்ணுதாமா. நம்ம குல தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கோமா. இப்ப என் மனசுக்குள்ள படம் ஓடுமா ஓடாதாங்கிற பயம் மட்டும்தாம்மா இருக்கு. ஐயோ அம்மா, அப்பா வர்றாரு. பொண்ணு தப்பா நினைக்காத, அப்பா வந்துட்டாரு, அப்புறம் பேசுறேன். பார்வதி, பார்வதி. என்னங்க? அந்த வெள்ளை கவர் ஒண்ணு கொடுத்தனே, அது எங்க? அது இதோ வரேங்க. சீக்கிரம் எடுத்துட்டு வா. இன்னைக்கு படம் பார்த்த மாதிரிதான். இந்தா நீயே சீவிக்கோ. அம்மா, தாயே, யாராவது பிச்சை போடுங்கம்மா. அம்மா, தாயே பிச்சை போடுமா. போடு தாயே, ஏதாச்சும் போடு தாயே, போடுமா. உன் கையால போடு தாயே. நீ நல்லா இருக்கணுமா, மகராசியா இருப்ப. நல்லா இருமா. அம்மா, இது வரைக்கும் எந்த வேண்டுதலும் எனக்குன்னு முன்னாடி வச்சதில்ல. எனக்கு அது வேணும் இது வேணும்னு நான் கேட்டதில்ல. ஆனா இப்போ கேக்குறேன். மனமோகினி ஓடணும், நல்லா ஹிட் ஆகி பெருசா ஓடணும். அத கூட எனக்காக கேட்கல, எல்லாருக்காகவும் தான். என் மேல நம்பிக்கை வச்சு இந்த படத்துல நடிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்தாரு தினேஷ். என்ன மாதிரி அவருக்கும் முதல் படம், அவரும் ஜெயிக்கணும். அதே மாதிரி இந்த படத்துல என்ன நடிக்க அனுமதிச்ச ரெட்டி சார், ரொம்ப பெரிய மனசு அவருக்கு. என்ன ஒரு நடிகையா மாத்தினது மட்டும் இல்லாம என்ன இன்னொரு படத்துல நடிக்க அனுமதிச்சது பெரிய விஷயம். மனமோகினி ஓடனாதான் காவிய தலைவி பாதிப்பில்லாம இருக்கும். ரெட்டி சார் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவரை என்னால கண் கொண்டு பார்க்க முடியல. அவருக்காகவும் மனமோகினி ஓடணும். இது எல்லாத்துக்கும் மேல பிருத்வி அவரோட வீட்டையே இந்த படத்துக்காக அடமானம் வச்சிருக்காரு. எனக்காக பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காரு. யார் யாரோ படத்தை பத்தி என்னென்னவோ பேசினாங்க, எழுதுனாங்க. ஆனா அதை எதையுமே அவர் பொருட்படுத்தல. அவர் எனக்காக தான் படத்தை டேக் ஓவர் பண்ண, படத்தை ஓன் ரிலீஸ் பண்ண முடிவெடுத்தன்னு பேசினப்போ எனக்கு மனசுக்குள்ள பயம் வந்துருச்சு. அதனால எனக்கு இப்ப பொறுப்புணர்ச்சியை விட குற்ற உணர்ச்சி தான் அதிகமா இருக்கு. அம்மா, என் மேல நம்பிக்கை வச்சவங்களுக்காக உன்னை நம்பி வேண்டிக்கிறேன். கைவிட்டுறாதம்மா.